தாய்மொழியை காப்பதற்கு வளர்ப்பதற்கு தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியுள்ள சான்றோர்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதேபோல அவர்களுடைய அரசை வழிநடத்துகின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் அவர்களை பெருமைப்படுத்துவது, அவர்களை கௌரவப்படுத்துவது, அவர்களுடைய தியாகத்தை வெளிக்கொண்டுவது, போற்றுவது என்றைக்கும் முதன்மையானவர்களாக இருந்து வருகிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் இன்று 296வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த விழாவில் அரசின் சார்பில் அமைச்சருக்கு முறையில் நானும் அதேபோல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நம்முடைய நாடாளுமன்ற சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வருவாய் அலுவலர்களும் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இன்று வந்து அஞ்சலி செலுத்தி உலகுக்கு உறக்க சொல்லியிருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பெரும்பாலான இது போன்ற தேச தலைவர்கள் அவர்களுடைய பெருமைப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு நினைவு மண்டபங்கள் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதே வளாகத்தில் சமீபத்தில் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்களுக்கு தற்கொலை படையாக இருந்த பீலி அவர்களுக்கு திருவுருவச் சிலை முழு உருவச் சிலை இல்லை என்ற துறையில் அதை போக்குகின்ற வகையில் அந்த சிலை அமைக்கப்பட்டு அவர்களே அதை திறந்து இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய மருது சகோதரர்கள் ஏற்கனவே தூக்கிலிடப்பட்ட திருப்பத்தூரில் அந்த சிலை இருந்தாலும் இந்த தலைநகரத்தில் அந்த அவர்களுக்கு சிலை இருக்க வேண்டும் என்று கோரிக்கை அதையும் ஏற்று முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது வந்து 2 சிலைகளை மருத்துவர் சிலையை அமைப்பது தயாராக இருக்கிறார்கள். அனைத்து பணிகளும் முடிந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார். இது மட்டுமல்ல, மருது பாண்டியர்களுக்கு முதன்மையாக திருப்பத்தூருக்கு தலையெழுத்து செய்ய பாகனேரி வாளுக்கு அவர்களுடைய அந்த தியாகத்தை போட்டுகின்ற வகையில் அவருக்கும் ஒரு சிலை அமைக்கப்பட்டது. அதுவும் திறந்து வைக்கப்பட்டது. அதே போல காந்தி அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் சென்றிருந்த நேரத்தில் தோழர் ஜீவா அவர்களை ஸ்ராவையில் சந்தித்தார்கள். பள்ளி ஆசிரியராக இருந்து அவரை சந்தித்த நேரத்தில் அதை நினைவு கூறுகின்ற வகையில் அந்த சந்திப்பை பெருமைப்படுத்துகின்ற வகையில் 3.5 கோடி அளவில் ஒரு மிகப்பெரிய நினைவு மண்டபமும் அவருடைய சிலையும் அமைக்கப்பட்டது. அதே போல நம்முடைய வீர கவிஞர் குடியரசுதான் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் சிலையும் அமைக்கப்பட்டது. இப்படி நம்முடைய சுதந்திரத்திற்காக மொழிக்காக பாடுபட்ட பெருந்தலைவர்களுடைய தியாகத்தை இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இனி எதிர்கால சந்ததியினரும் அவர்களுடைய தியாகத்தை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற நினைவு மற்றும் சிலைகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய விழாக்கள் இது போன்று நடத்தப்பட்டது. பொங்கல் வேளாண் கல்வியும் திறக்கிறதுக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள தருவங்களுடைய சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அது சாத்தியப்படுமாது? நம்ம முதலமைச்சர் அவர்கள் வர்ற அநேகமாக இன்றைய தினம் 3ஆம் தேதி கூட 2ஆம் தேதி கூட வர்றதா இருந்துச்சு. ஆனால் பணிகள் முழுமை பெறாத காரணத்தால் தள்ளி அநேகமாக இந்த மாத இறுதிக்கு அவருடைய முதலமைச்சருடைய தேதி கிடைச்சதால் அவர்களும் அந்த திமுக அரசு வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனையிலேயே வந்து வச்சு மதுபாரா மாத்திருக்காங்க. இதை எப்படி அமைச்சர் பாக்குறீங்க நீங்க? தவறு இழைத்தவர்கள் உரிய நடவடிக்கை தண்டனைகள் வழங்கப்படும். ஏன்னா இதே நேரத்தில் யாராவது சிகிச்சைக்கு வந்திருந்தாலும் ஆபத்தா முடிஞ்சிடும். ஆமா, இல்லாத நேரத்தில் நடந்துச்சு. ஆமா, உங்கள் பரிசு தொகையை 5000 கொடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. போன தடவை நீங்கள் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியை வலியுறுத்துறது 5000. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மகிழத்தக்க வகையில் அறிவிப்பு செய்வார். அது எவ்வளோன்னு தெரியும் சொல்ல முடியுமா? அறிவிப்பார். எல்லாம் நடந்தது. அதாவது அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்கள் இப்பொழுது நுகர்வோர் மாநில கழகத்தில் வந்து தரப்பட்ட கூட்டுறவுத்துறையினர்
அது மாதிரி கரும்பு பொறுத்தவரையில் மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி குழு அமைத்து அந்த குழுவினர் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கொள்முதல் செய்திருக்கிறார்கள். எல்லாமே சரியாக வந்து தொகையை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். மற்ற பொருட்கள் அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பை பொறுத்தவரை அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொகை என்ன என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். தாய்மானவர் திட்டம் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்குது? தாய்மானவர் இன்னைக்கு கூட கொடுக்குறாங்க. நம்ம மாவட்டத்தில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. நல்லா போகுது, சிறப்பாக போகுது. தமிழகத்திலே அதிகமாக வடமாடு மஞ்சு விரட்டு மாட்டு வண்டி ரேஸ் இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறுது. இங்கே வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வடமாட்டு மஞ்சு விரட்டுக்கு நடத்தின கட்டணம் எதிர்காலத்தில் அதையும் முயற்சி செய்யும்.